சுரேஷ் வந்து நிலத்தடுமாறி இந்த மாரி இருக்கிறதால வந்து மனசு கஷ்டப்பட்டு அழறாரு அவங்க அப்பா. அத கேட்டுட்டு வந்து பாக்யராஜ் வந்து சரியாயிடுவான். நீங்க கவலைப்படாதீங்கப்பா. சொன்னா கேளுங்கன்னு அவன் அவன் வந்து வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே! அவன் இவ்ளோ கஷ்டப்படுறானே! இந்த மாரி ஆயிட்டானே! அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்பட்டு அழுதுட்டுருக்காரு. பாக்யராஜ் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டுருக்காரு. இந்த சூழ்நிலையில சுரேஷ வந்து போய் படுக்க வைக்கிறாங்க. அப்ப சுரேஷ் வந்து எழுந்து கண்ண திறந்து பார்த்துட்டு யோசிக்கிறாரு. எவ்ளோ தைரியமா இருந்தா அவ என் கண்ணத்துல வந்து இந்த மாரி பண்ணுவா. அவள நான் சும்மாவே விடமாட்டேன். இப்போவே போய் அவளுக்கு என்ன கேள்வி கேட்காம விடமாட்டேன். அவளை நான் கேட்டே ஆகணும். அவளை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாகி வந்து வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க தூங்கிட்டு இருக்காங்க. மதி மதி வந்து கிட்ட போகிறாரு. கிட்ட போன மதி பயந்து எழுந்துக்கிறாங்க. ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் நான் வரக்கூடாதா? இந்த ரூமு எனக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்கிறாரு. அதுக்கு வந்து சரி எதுக்காக நீ இப்படி பண்ண? நான் என்ன பண்ணேன்? நீ பண்ணது ஞாபகமே இல்லையா உனக்கு? நான் ஏதோ கோவத்தில் அப்படி பண்ணிட்டேன். அதனால திருப்பி எனக்கு இந்த மாதிரி பண்ணுவியா? பார்த்தல எனக்கு எவ்வளோ மோசமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து என்னை கேவலமாக நினைக்கிறாங்க. என் மாமா என்னை பற்றி என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? அப்படின்னோடனே என்ன கேட்டார்? ச்சே உனக்கு எப்படிடா நீ இப்படிலாம் இடம் கொடுக்குற? எப்படிடா உன்னை வந்து உன் ஒய்ஃப் இந்த மாதிரி மதிக்காமல் நடந்துக்கிறா? அவள் உன்னை மதிக்கணும் இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பார் எனக்கு உன்னை டைவர்ஸ் பண்ணியே ஆகணும். பண்ணிவிடுங்க. பார்த்தல அப்போது டைவர்ஸ் உனக்கு ஓகேவா? எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. டைவர்ஸ் வந்து பண்ணணுன்னா பண்ணிடலாம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. உங்களுக்கு என் கூட வாழ விருப்பம் இல்லைனா டைவர்ஸ் பண்ணிடலாம். நான் சொல்லலையே உன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு. நீ தானே என் கூட வாழ விருப்பம் இல்லைன்ற. இங்கே பாருங்கள் எனக்கு வாழ விருப்பம் இல்லாமலாம் ஒன்றும் கிடையாது. அப்போது வாழ விருப்பம் இருக்கிறதால தான் இப்படி பண்ணியா அப்படின்னு நான் அது சொல்லலை. முதல்ல நம்ம 2 பேர் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். நம்ம 2 பேர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் எல்லாமே நடக்கணும். ஆனால் நீங்கள் தான் அவசரப்பட்டுட்டீங்க. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. ஆனால் எல்லாம் முன்னாடி நீ என்னை இப்படி பண்ணதால் எனக்கு எவ்வளோ அசிங்கமாயிடுச்சு தெரியுமா? யார் முன்னாடி மூஞ்சிலேயே முடிக்க முடியல. ஏன் நீங்கள் என்ன வந்து தாக்கலையா? அப்போ எனக்கு அசிங்கமாக இருக்காதா? அப்படின்னோடனே உனக்கு உங்ககிட்ட எல்லாம் பேசி முடியாது யாராலையும் அப்படின்றாங்க. இங்கே பார் உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? உண்மையிலே சொல்லப்போனால் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் உங்ககிட்ட நான் வந்தேன் அப்படின்னோடனே மதி அப்படி பார்க்குறாங்க. ஆனால் நீ தான் என்னை பிடிக்காத மாதிரி நடந்துக்கிற. என்னை எதுக்காக உனக்கு பிடிக்கல சொல்லு அப்படின்றாரு. அதுக்கு இங்கே பாருங்கள் ரொம்ப சீனை போட்டுட்ருக்காதீங்க. எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு டைம் இல்லை. எனக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. உங்கள் வேலையை பாருங்கள். நைட்டில் படிக்கிறியே என்ன தான் அப்படி படிக்கிற? ஆல்ரெடி தான் நீ தான் போகல காலேஜுக்கு. போகலன்னா அதுக்காக எதுவும் நான் படிக்கக்கூடாதா? ஏன்னா புக்ஸ் படிக்கிறேன். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் தொலைலேருந்து விடுபட புக்ஸ் தான் நல்ல வழி. தூங்கிட்டு உள்ளே எழுப்பி விட்டீங்க. இதுக்கப்புறம் நான் எங்கே தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸை படிக்க போகிறாங்க. புக்ஸை தூக்கி போகிறாரு. இங்கே பாருங்கள் இப்போ நீங்கள் போனீங்கன்னா நான் வெளியே போவேன். இல்லைன்னா நீங்கள் வெளியே போங்க அப்படின்றாங்க. நான் அப்படியே பார்த்து டென்ஷனாக போகிறீங்களா இப்போ இல்லையானோன்னே உடனே சத்தம் கேட்டுட்டு பாக்கியராஜன் வந்துடுறாரு. பாக்கியராஜ் டேய் இங்கே ஏன்டா வந்தேன்? நான் உன்னை அங்கே தானடா படுக்க வச்சேன். ஏன்டா இப்படி பண்ணுறேன்? வேறு ரூமில் படுக்க வச்சு ஏன்டா மதிக்கிட்ட வந்தேன்? ஏற்கனவே மதிக்க உனக்கு பிரச்சனை. பாருங்கண்ணா இப்போ கூட இப்போ திமிரா தான் பேசுகிறா அப்படின்னு மதி சாரிம்மா அவன் நிலத்தடி மாதிரி இருக்கான். நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் கூட்டிகிட்டு போகிறாரு. மதி பார்த்து முறைக்கிறாங்க. பாத்தியாண்ணா இப்போ அது பார்த்தியா அவள் திமிர அடங்கவே மாட்டேங்குது. அவளை எப்படி அடக்கிறதுனே எனக்கு தெரியல. நீ மட்டும் எப்படி வந்து அன்னிக்கிட்ட இந்த மாதிரி இருக்க? எனக்கு ஒன்றுமே புரியல. அண்ணியும் நீ எப்படி இருக்கீங்க? ஆனால் இவ பற்றியா இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே பாரு வந்து சுரேஷ் இப்போ நீ வந்து நிலைமை சரியில்லாமல் இருக்க. இப்போ எதுவும் பேச வேணாம். நிதானமாக நாளைக்கு நம்ம பேசுவோம். அது வரைக்கும் அமைதியாக படுத்து தூங்குடா அப்படி சொல்லிட்டு தூங்க வைக்கிறாரு. எப்படியோ போனாலும் மதிக்கிட்ட போயிடுவான். அதனால் நம்மளும் இவன் கூட இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மலர்கிட்ட போயிட்டு மலர் நான் இங்கே இருக்கேன் ரூமுக்கு வரல. என்னங்க சொல்கிறீங்க? சுரேஷ் பண்ண வேலை உனக்கு தெரியாது. நாளைக்கு சொல்கிறேன். என்னாச்சு சுரேஷ் நீ ஏன் வந்து பாரு அப்படின்னு சுரேஷ் நெல்லி திறமாடி இருக்கிறத பார்த்துட்டு மலர் யோசிக்காங்க. நீ வா மதி ரூமில் போய் பெரிய பிரச்சனை பண்ண அதுக்காக நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதனால் இவன் கூடவே நான் இருக்கேன். எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சரிங்க அப்படின்றாங்க. அப்போ மதி ஒன்றும் இல்லை ரூமில் தான் இருக்கா. இவன் போய் தகராறு பண்ணான். அப்புறம் மதி வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. நல்ல காலம் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். எல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு இவன் எங்கே இப்படி இருக்கான்? அதுதான் எனக்கே தெரியல. இவன் எப்போ திருந்துவானும் தெரியல. என்ன பண்ணுறது? எல்லாம் தலை எழுத்து. சரி நான் பார்த்துக்கிறேன் நீ போனோன்னே மலர் போகிறாங்க. அப்போ மதி ரொம்ப எட்டி பார்க்குறாங்க. மதி அமைதியாக வந்து பார்த்துட்ருக்காங்க புக்ஸை. அதை பார்த்த மதியை பார்த்துட்டு மலர் வந்து உடனே வந்து என்ன சுரேஷ் வந்து உங்ககிட்ட பெரிய பிரச்சனை பண்ணானா அப்படின்னோடனே வந்து பேசிகிட்டு இருந்தார். அது வரைக்கும் வந்து அவங்க வீட்டுக்கார் வந்தார். அவர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டார். அதனால் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இந்த சுரேஷ் ஏன் இப்படி பண்ணுறான்னு எனக்கே தெரியல மதி அப்படின்னு பார்த்துக்கலாம் விடுங்க நீங்கள் போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க.